ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம இரண்டாம் தந்திரத்துல இரண்டாம் தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். பதிவழியில் வீரட்டம் 8. சிவபெருமான் செய்த 8 விதமான வீர செயல்களை பத்தி பார்க்கிறோம். இந்த 8 விதமான வீர செயல்களுக்கும் 8 விதமான கதைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்ல நடந்ததா நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அதே கதையை தான் திருமூலர் அவர் பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அந்த கதைகள் எல்லாமே எப்படி சொல்ல வர்றாருன்னா, நம்ம உடல்ல ஒவ்வொரு விதமான அவஸ்தைகளா நாம அனுபவிப்போம். அந்த அவஸ்தைகளை திருமூலர் சிவபெருமான் உள்ள இருந்து நமக்கு அந்த அவஸ்தையில இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு துணை செய்வாரு. அதுதான் அந்த கதையோட உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல 5 கதைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த அவஸ்தைகள் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம உடல்ல மூலாதாரத்துல அந்த குண்டலினி அப்படிங்கிற கூடிய சக்தி இருக்கு. அத நாம எழுப்பும் போதுதான் அது 6வது சக்கரத்துக்கு மேல வரும்போது நம்மளால அந்த இறைவனுடைய அந்த ஒளி ஜோதி ஒளிய நம்மளால பார்க்க முடியும். அந்த இறைவனோட போய் அடைய முடியும். அப்ப கீழ அந்த அக்னிய நம்ம எழுப்பும் போது அது ஒவ்வொரு இடங்களையும் கடக்கும்போது பலவிதமான ஆஹ் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அது நமக்கு ஆணவத்தை ஏற்படுத்தும், கன்மத்தை ஏற்படுத்தும், மாயையை ஏற்படுத்தும். அந்த ஒன்னொன்னுல இருந்தும் நாம மீண்டு வர்றதுதான் அந்த சிவபெருமான் நடத்தக்கூடிய அந்த வீர செயல்கள். அது 8 விதமான செயல்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுல நமக்கு என்ன வரும்னா, அந்த குண்டலினி ஆற்றல நம்ம மேல எழுப்பும் போதே நமக்குள்ள ஒரு அறியாமை அப்படிங்கிற இருள் நமக்கு வரும். அந்த இருள சிவபெருமானுடைய அந்த ஒளிதான் எப்படி ஒரு சூலாயுதம் அந்த ஒளிய இருள அகற்றி ஒளிய கொடுக்குமோ அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கதை தான் திருக்கோவலூர் அப்படிங்கிற ஊர்ல நடந்த அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை சிவபெருமான் சூலாயுதத்தை வச்சு கொண்டு அவரை ஆட்கொண்டாரு அப்படிங்கிற கதை. இதுல அந்தகாசுரனை சொல்றது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அறியாமை. அந்த சிவபெருமான் அப்படிங்கிறது ஞான ஒளி. சூலம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 விதமான நாடிகள். அந்த நாடி நமக்கு ஆஹ் கீழே இருந்தே அந்த இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை அப்படிங்கிற 3 விதமான நாடி மேல எழும்பி வரும். அதத்தான் சிவபெருமானுடைய சூலாயுதமா சொல்லியிருக்காங்க. 2வது கதை திருப்பரியலூர்ல நடந்த கதை. இப்ப நமக்கு அந்த அறியாமை விலகிருச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம அந்த குண்டலினி யாகத்தை நாம செய்யும் போது நமக்குள்ள நம்ம ஏதோ பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தட்சன் யாகம் வளர்த்த அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. தட்சன் எப்படி சிவபெருமான அவமதிச்சு மற்றவங்களை முன்னுரிமை கொடுத்து நடத்தின யாகம் ஒன்னத்துக்கு இல்லாம போச்சோ அதே மாதிரிதான் நம்ம எவ்வளவுதான் ஒரு சக்தியை அடைய போறோம் அப்படிங்கிற நினைப்பு இருந்தாலும் சிவபெருமானுடைய துணை இல்லாம நமக்கு எதுவுமே முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். இது 2வது கதை. 3வது கதை திருக்கண்டியூர்ல நடந்த கதை பார்த்தோம். பிரம்மாக்கு 5 முகங்கள் இருக்கும். அந்த 5வது முகம் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய ஊர்துவ முகமா இருக்கும். அந்த முகம் அவருக்கு ஆணவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பிரம்மாவுடைய அந்த 5வது தலையை கிள்ளி அத திருவோடா மாத்தி அதுல அந்த அவருடைய இரத்தத்தையே பிடித்த ஒரு கதை. அது ஆணவம் அப்படிங்கிற இருள் நமக்கு இந்த பயிற்சி பண்ணும்போது நான் பண்றேன் அப்படிங்கிற ஆணவம் நமக்குள்ள வரும். அதை அழிச்சாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான கதை. 4வது கதை ஜலந்தராசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழித்த கதை. திருவிற்குடியில நடந்த கதை. ஜலந்தராசுரன் அப்படிங்கிறது 2வது சக்கரம், சுவாதிஸ்தான சக்கரத்துல வரக்கூடிய ஆணவ மலத்தோட சேர்ந்து கண்மம், பலவிதமான செயல்கள், கெட்ட எண்ணங்கள், கோபம், பொறாமை,
வஞ்சகம், சூழ்ச்சி இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வரும். அதுதான் ஜலந்தராசுரன் அப்படிங்கிற அரக்கன். அவனை வந்து சிவபெருமான் எப்படி அழித்தார்னா, கால் பெருவிரலால மண்ல ஒரு சக்கரம் வரைஞ்சி அந்த சக்கரத்தை பேர்த்தெடுத்து தர சொல்லி அந்த சக்கரத்தாலேயே அந்த ஜலந்தராசுரனை அழிச்சு அவருடைய தலைய வந்து இரண்டா பிளந்துருவார். ஆணவமும் கண்மமும் அந்த கதையில எப்படி அழிக்கப்படுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த 5வது கதை திருவதிகை அப்படிங்கிற ஊர்ல 3 விதமான அரக்கர்கள். ஆணவம், கண்மம், அதோட சேர்ந்து மாயை. வித்துன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் அப்படின்னு சொல்லி தாரகாசுரனுக்குரிய 3 மகன்களா இந்த 3 குணங்கள் நமக்குள்ள அடுத்து வரும். அந்த கதை ஒரு 3 கோட்டை கடலுக்கு நடுவுல இருக்கும். அந்த கோட்டைய வந்து சிவபெருமான் சந்திரனும் சூரியனும் சக்கரங்களா கொண்டு பஞ்சபூதங்களை தேரா கொண்டு நம்ம உடலை தான் வந்து அந்த மாதிரி வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க. அதுல சிவபெருமான் போய் இந்த 3 அரக்கர்கள் ஆணவம், கண்மம், மாயை அந்த 3ஐயும் அழித்தாரு அப்படிங்கிற 5 கதைகள் வந்து பார்த்தோம். இப்ப ஆணவம் போயிருச்சு, கண்மம் போயிருச்சு, மாயையும் போயிருச்சு. அடுத்த கதையில என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 6வது கதை. திருவழுவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த 6வது கதை. இந்த கதை என்ன அப்படின்னா, இப்ப நமக்குள்ள இந்த ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாமே போயிருச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம அப்ப அடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டோம். இந்த 3 தான் மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் நம்மள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னா, அப்ப நம்ம இறைவனுக்கு நிகராகவே ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு செருக்கு வந்து நமக்குள்ள வரும். இதுவும் ஆணவத்தோட ஒரு தன்மைதான். கண்மமும் மாயையும் நம்மள விட்டு போனாலும் ஆணவம் வந்து போகாது. அதுக்கான கதை. ஒரு காலத்துல வந்து தேவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய தவங்கள் செய்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி யாகம் பண்ணி இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட இறைநிலைக்கு வரும்போது நமக்குள்ள இவ்வளவு ஆற்றல் வந்துருச்சே, இனி சிவபெருமான் என்ன பெருசா, நம்ம நினைச்சா நம்மளே ஒரு சிவன் நிலைக்கு வந்துட்டோமே, நம்மளும் சிவனுக்கு நிகரான ஒரு தேவர்களா மாறிட்டோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு செருக்கு வர ஆரம்பிச்சிரும். அப்ப அத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அந்த தேவர்களுடைய மனைவிகளை கூட இந்த தேவர்களால அடக்க முடியாது. அவங்கள கூட இவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த அவங்க வாழக்கூடிய அந்த வீதியில வந்து அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் சிவபெருமான பாக்குற மாதிரி அவர் வந்து ஒரு உடல் எடுத்துட்டு ஆடையே இல்லாத மாதிரி அந்த தெருவுல வந்து நடந்து போவாரு. அப்ப அவரை பார்த்ததும் அந்த அந்த தேவர்களுடைய மனைவிமார்கள் வந்து அவருடைய அவருக்கு வசியமாகி அவர் அழகுல மயங்கி அவர் பின்னாடியே போற மாதிரி அந்த கதை வரும். அப்ப வந்து தேவர்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். அவங்க மனைவிகளை வந்து அவங்க போக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா அவங்க கேட்க மாட்டாங்க. அவர் பின்னாடியே போவாங்க. உடனே இந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகம் வளர்ப்பாங்க. அதுல வந்து இந்திரன், வாயு, வருணன் அவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒரு 3 விதமான அக்கினிய வந்து வளர்ப்பாங்க. அது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கினிய தான் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஒரு யாகம் வளர்த்து அதுல இருந்து ஒரு அந்த புகையோட சேர்ந்து கருப்பா ஒரு உருவம் அதுல இருந்து வரும். அது வந்து யானை. ஒரு கொடூரமான ஒரு யானைய, ஒரு மதம் பிடிச்ச யானைய வந்து அந்த யாகத்துல இருந்து வர வச்சு, அத வந்து சிவபெருமான் மேல அனுப்பிவிட்டு அவங்களுக்கு தெரியாது வந்தது சிவபெருமான்னு. அவன வந்து அழிக்கணும்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவர் அந்த கதையில தான் அந்த யானைய வந்து அடக்கி, யானையோட தோல உரிச்சு, அவர் வந்து ஆடையா போர்த்திட்டு அந்த அந்த யாகத்துல இருந்து வெளிய வருவாரு. யானைய அடக்குன கதை தான் அந்த 6வது கதை. இந்த கதையும் நமக்குள்ள வரக்கூடிய ஒரு விதமான எண்ணம் தான். நமக்கு அடுத்த நிலைக்கு உயர உயர நம்மளால எல்லாமே முடியும். நம்ம தான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது, அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியதும் நமக்குள்ளே தான் இருக்கும்.
அப்ப அந்த ஒரு அடக்கம் தேவை. நம்மளால எதையும் மாத்த முடியாது. இறைவன் அருள் இருந்தா மட்டும்தான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான கதை தான் இந்த 6வது கதை. இப்ப அதற்கான பாடலை வந்து பார்க்கலாம். பாடல் 344. முத்தி கொழுவி முழங்கு எரி வேள்வியுள் அத்தி உரி அரண் ஆவது அருகிலார் சத்தி கருதியது ஆம்பல தேவரும் அத்தீயினுள் எழுந்தன்று கொலையே. முத்தி அப்படிங்கிறது 3 விதமான தீயை வந்து நம்ம உடலுக்குள்ள இருந்து நாம எழுப்புறோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடியது அக்கினி, அது வந்து கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி. அடுத்து சூரியன், அந்த நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான அக்கினி. அதுக்கப்புறம் நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய அக்னி. இந்த 3 விதமான அக்னிகளையும் நம்ம உடலுக்குள்ள எழுப்பி முழங்கு எரி வேள்வியுள், அந்த அந்த வேள்வியில அந்த அக்னியை எழுப்புற அந்த வேள்வியில் அத்தி உரி அரண் ஆவது அருகிலார். அந்த அந்த 3 விதமான அக்கினிய நம்ம எழுப்பும் போது அதுக்குள்ள இருந்து யானை போன்ற ஒரு கரிய இருள் கொண்டு ஒரு ஒளிய வெளிப்படும் போது நமக்குள்ள அந்த யானை அப்படிங்கிறது ஒரு, இந்த இடத்துல யானையை ஏன் அதோட ஒப்பிடுறாங்கன்னா, அது வந்து ஒரு கனமானது. நம்மள அந்த அகங்காரம் ஆணவம்ங்கிறது எப்படி வந்து ஒரு பிரிக்க முடியாம நம்மளோட இணைந்து இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு பலமான ஒரு குணமா அந்த யானை போன்ற அந்த ஒரு குணம் நமக்குள்ள வரும்போது, சத்தி கரியது ஆம்பல தேவரும். அந்த தேவர்கள் எல்லாருமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மற்ற குணங்கள் எல்லாமே விலகும்படி அத்தீயினுள் எழுந்தன்று கொலையே. அந்த கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நம்மளுடைய அந்த கண்ண மறைக்கக்கூடிய அந்த இருள போக்கி நமக்கு அடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு போறவன் வந்து இறைவன் தான். அவனால மட்டும்தான் அத நிவர்த்தி பண்ணிட்டு நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அக்கினியை வெளியில் வளர்த்து வேள்வி செய்வது போல் அகத்தே உள்ள அக்கினியை தலையின் மீது வளர்த்து செய்வது அக்கினி காரியம். அந்த நம்ம உடலுக்குள்ள அந்த ஒரு அக்கினிய வளர்க்கும் போது எல்லா அறியாமை இருளும் எப்படி போகுமோ அதே மாதிரி மேல நாம வளர்க்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவ இருள் போகும். அத போக்குபவனும் சிவபெருமான். அடுத்து 7வது கதை. அது திருக்கடவூர்ல நடந்த கதை. அதுதான் வந்து மார்க்கண்டேயனோட கதை. நமக்கு தெரியும், என்றும் 16 அப்படின்னாலே மார்க்கண்டேயனுடைய கதைய வந்து நாம சொல்வோம். இது ஏற்கனவே நம்ம யோகா கிளாஸ்ல இந்த கதைய நல்லா டீப்பா பார்த்திருக்கோம். இப்ப சிம்பிளா ஒருக்க பார்க்கலாம். ஒரு தம்பதியினருக்கு வந்து குழந்தையே இல்லாம இருக்கும். அவங்க சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுவாங்க. அப்ப அவர் வந்து, உனக்கு 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அறிவற்ற குழந்தை வேணுமா? இல்ல நல்லா அறிவு அடக்கம் நிறைந்த ஒரு குழந்தை, ஆனா 16 வயசு வரதான் வாழும், அந்த மாதிரி ஒரு குழந்தை வேணுமான்னு கேக்குறப்ப, அவங்க வந்து எங்களுக்கு நல்ல அறிவான உன்னை நினைக்கக்கூடிய ஒரு குழந்தைய குடு அப்படின்னு கேட்கவும், அவர் வந்து அதே மாதிரி வரம் கொடுத்துருவாரு. இவங்களுக்கு ரொம்ப ஆசையா அந்த குழந்தைய நல்லா அன்பா வளர்ப்பாங்க. அது 16 வயசு ஆகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த குழந்தை 16 வயசுல இறந்துருமேன்னு. அத அந்த குழந்தைகிட்டயே சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. உடனே அந்த குழந்தை வந்து இதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப, வேற வழியே இல்ல, இப்படிதான் நாங்க வரம் வாங்கினோம்னு சொல்லவும், உங்களுக்கு வரம் கொடுத்தா அந்த சிவபெருமான்ட்டே நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த லிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவாரு. அப்ப வந்து அந்த 16 வயசு ஆயிடுச்சுன்ட்டு யமன் வந்து அந்த குழந்தைய பிடி உயிரை எடுக்கிறதுக்காக வரும்போது, அவர் அந்த பாச கயிறை வந்து அந்த அந்த குழந்தை மேல போடும்போது, அந்த குழந்தை வந்து அந்த லிங்கத்த சேர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கனால, அந்த லிங்கத்தோட போய் அந்த பாச கயிறு விழுந்துரும்.
அந்த யமன் இழுக்கும் போது அந்த லிங்கத்துல இருந்து சிவபெருமான் தோன்றுவாரு. அந்த குழந்தை பிடிச்சிருக்கிறது சிவபெருமானுடைய வலது காலை வந்து பிடிச்சிருக்கும். அவர் அப்ப அந்த இடது காலை உயர்த்தி காலனை வந்து காலால் உதைத்திருவாரு அப்படின்னு சொல்லி அந்த கதை இருக்கும். உடனே அந்த யமன் வந்து போயிடுவான். அந்த குழந்தை வந்து சிவபெருமானை அடைஞ்ச உடனே இனிமே உனக்கு இறப்பே கிடையாது, நீ என்னைக்குமே 16ஓட இருப்ப அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த வரம் வாங்கினதுதான் வந்து மார்க்கண்டேயன். இப்ப இந்த கதையில அந்த மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஏன் திருமூலர்னு பேர் வந்துச்சு, அகத்தியர்னு பேர் வந்துச்சு, அதே மாதிரிதான் மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது. மார் அப்படிங்கிறது மார்பகம், நம்ம மார்பகத்துல இருக்கக்கூடிய அந்த அநாகத சக்கரம், அந்த அந்த கண்டத்தை நீக்கினவர் தான் வந்து மார்க்கண்டேயன். அப்ப அவருடைய இந்த மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம ஒவ்வொருவரும் மார்க்கண்டேயன். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டத்தை நீக்கிட்டோம்னா நமக்கு என்றும் 16, நமக்கு இறப்பே வராது. அப்போ நமக்குள்ளதான் மார்க்கண்டேயன் இருக்காரு, நாம அவரை தான் வந்து வெளியில உணரணும். அதுக்கான கதை தான் அந்த மார்க்கண்டேயன் கதை. அந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து சிவபெருமானை போய் பற்றிக்கணும், பற்றும்போது அவருடைய வலது காலை நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலது கால் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், சுவாசத்தை குறிக்கிறது. அப்ப நம்மளுடைய வலது சுவாசத்தை பிடிச்சிட்டு சிவபெருமான் இடது காலை உயர்த்தி காலனை உதைத்தாருன்னு வரும். அப்ப நம்ம இடது சுவாசத்தை உயர்த்தும் போது, வலதை பிடிச்சிட்டு இடதை உயர்த்தும் போது நமக்கு இறப்பு வராது. காலனை வந்து நம்மளுடைய காலால் உதைத்திடலாம். இறப்ப வந்து நம்மளுடைய சுவாசத்தால வென்றுடலாம். வென்றுட்டா நமக்கு எப்பயுமே 16 வயசுல நம்மளுடைய உடலும் மனமும் எப்படி ஆரோக்கியமா இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுதான் அந்த மார்க்கண்டேயனுடைய கதை. இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். 345வது பாடல். மூலத்வாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்தின் மேல் உற நோக்கி முற்கால் உற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞாலக் கடவுள் நலமாய் இருந்ததே. மூலத்வாரத்து அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய துவாரம். அப்ப அங்கதான் அந்த குண்டலினி சக்தி இருக்கு. மூலும் ஒருவனை, அத வந்து சுழுமுனி வழி மூலமாக அதை கிளப்பி மேலே துவாரத்தின் மேல இருக்கக்கூடிய துவாரம், நம்மளுடைய ஆஜ்னா சக்கரம் இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வரைக்கும் மேலே அந்த துவாரத்தின் மேல் உற நோக்கி, அதுக்கு மேல நோக்கி அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை வந்து மேல வச்சு நாம பயிற்சி செய்யும் போது முற்கால் உற்று, அந்த அந்த பயிற்சி செய்யும் போது கால் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசம், உற நோக்கி அப்படிங்கும் போது நம்மளுடைய திருஷ்டி, அந்த சாம்பவி முத்திரை, இந்த மாதிரி கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து கால் உற்று அப்படிங்கும் போது நம்மளுடைய சுவாசத்துக்கும் பயிற்சி கொடுத்து காலனை காய்ந்து அங்கி யோகமாய், காலன் அப்படிங்கிறது யமன், அவனை வந்து அவனை போக்கக்கூடியது, நீ என்னை தேடி வர வேண்டியது இல்ல அப்படின்னு அவனை நீக்கக்கூடிய அந்த செயல் வந்து இதுலதான் இருக்கு. ஞாலக் கடவுர் நலமாய் இருந்ததே. அந்த ஞாலக் கடவுர் அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய அந்த சகசிரார சக்கரம். இது எல்லாமே கீழே நடக்கக்கூடிய பயிற்சி. இத கடந்து நம்ம அங்க போகும்போது நம்ம எக்காலத்துக்கும் அழியாமல் நலமாக அந்த இடத்துல நாம இருக்கலாம். நம்மளுடைய கவனம் முழுவதையும் புருவ மத்தியில வச்சுட்டு அந்த சுவாச பயிற்சி பண்ணும்போது நம்ம அந்த சகசிரார சக்கரத்துக்கு கீழே மூலாதாரத்துல இருந்த அந்த அக்கினிய மேல எழுப்பி நம்ம அங்க போகும்போது நமக்கு எந்த அழிவும் இல்லாம நலமாக இருக்கலாம். அந்த மார்க்கண்டேயன் மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்காரு. இப்ப கடைசி கதை 8வது கதை. அது வந்து திருக்கொருக்கையில நடந்த கதை. இதுவும் நம்ம கேள்விப்பட்ட கதைதான். சிவபெருமான் வந்து ஒரு தவத்துல இருப்பாரு. அப்ப இதே மாதிரி தேவர்களுக்கு வந்து ஒரு அரக்கனால நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய
சக்தி வந்து சிவபெருமான் கிட்டதான் இருக்கு. சிவபெருமானுக்கு வந்து முருகன் ஒரு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து பலசாலியா வந்து இந்த அரக்கனை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து யோசிச்சு சிவபெருமானுடைய தவத்தை வந்து கலைத்து பார்வதி தேவியோட இணைந்து ஒரு மகனை ஈன்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதன் அப்படிங்கக்கூடிய ஒருவனை வந்து அனுப்பி அவனுடைய சிவபெருமானுடைய தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக அனுப்புவாங்க. அந்த மன்மதன் வந்து சிவபெருமான் தவத்துல இருக்கும்போது வில்லு விட்டு விட்டு பாப்பாரு. சிவபெருமானுடைய தவம் வந்து கலையாது. ஒரு இடத்துல அவரு ரொம்ப கோவம் வந்து கண்ணை திறந்து அந்த மூன்றாவது கண்ணால நெற்றி கண்ணை திறந்து பார்க்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய நெருப்பு வந்து அந்த மன்மதனை அப்படியே எரிச்சிரும். அதுக்கப்புறம் மன்மதனுடைய மனைவி தான் ரதி. அவங்க வந்து என் கணவர் செஞ்சது தப்பு கிடையாது, அந்த உலக மக்களுடைய அந்த குறைய தீர்க்கிறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லவும், இருந்தாலும் மன்மதன் பண்ணது தப்புதான். ஆனா அவன் உனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதனுக்கு வந்து உருவம் கிடையாது. அந்த சாம்பல்ல இருந்து உருவமற்ற ஒரு ஒரு உடலா வந்து மன்மதன் வாழ்வாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரம் கொடுத்துருவார். இதுதான் அந்த கடைசி கதை. இதுல அந்த மன்மதன் அப்படிங்கிறது எதுனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம குணம் தான் வந்து மன்மதன். நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு கதைகளா பார்த்து வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு அவஸ்தையா தாண்டி நம்ம வந்து மேல வந்துட்டோம். இப்ப வந்த பிறகும் நமக்குள்ள காம உணர்வு வர வர திரும்ப நம்மளுடைய ஆற்றல் வந்து கீழே மேல வரைக்கும் ஏறி வந்த ஆற்றல் திரும்ப கீழே இறங்கி அது விந்துவா நம்மள உடலை விற்று போக விடாம நம்மளுடைய கவனத்தை வந்து இறைநிலையிலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. மன்மதன் அப்படிங்கிறது நமக்குள்ள வரக்கூடிய அந்த காம உணர்வு. அது எப்ப நம்மளுடைய நெற்றி கண் திறக்கப்படுதோ அப்ப வந்து அது எரிந்து போயிடும். ஏன்னா அந்த காம உணர்வால கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட பல மடங்கு இன்பம் நம்ம வந்து சிவபெருமானை அடையும் போது கிடைக்கும். அப்ப இதுல நம்மளுடைய கவனம் போக வேண்டியது இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காம உணர்வை வந்து நம்ம எரித்திடணும். அப்பதான் நம்ம முழுமையான அந்த இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் அந்த 8வது கதை. இப்ப அதற்கான பாடல் பார்க்கலாம். 346வது பாடல். இருந்த மனத்தை இசைய இருத்தி பொருந்தி இலிங்கவழி அது போக்கி திருந்திய காமன் செயல் அது அழித்து அங்கன் அருந்தவ யோகம் கொருக்கை அமர்ந்ததே. இருந்த மனத்தை இசைய இருத்தி, இருந்த மனம் அப்படின்னா ஒரு நிலையாக ஒரு எந்த இதுவும் இல்லாம அந்த தவ நிலையில இருந்த மனத்தை இசைய இருத்தி, அத வந்து இசைய அப்படின்னா அது இணங்கி இறங்கி வருமாறு செய்து பொருந்தி இலிங்க வழி அது போக்கி அந்த அந்த மனதோட பொருந்தி அந்த இறங்கி வரக்கூடிய அந்த மனதோடு பொருந்தி அத வந்து இலிங்க வழி செல்லாது அப்படின்னா அது நம்மளுடைய மனத வேற எந்த ஒரு உணர்வுக்கும் செல்ல விடாமல் அதை தடுத்து அது போக்கி அதுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை போக்கி திருந்திய காமன், அந்த காமன் செய்த அந்த தவறை வந்து திருத்தி அது அழித்து அங்கன் அருந்தவை அது அழிந்து அங்கன் அந்த அந்த நம்மளுடைய அந்த காம உணர்வு அது எல்லாத்தையும் அழித்து விட்டு அருந்தவ யோகம் அந்த அருமையான தவ நிலையிலே அந்த யோக நிலையிலே இருந்து கொருக்கை அமர்ந்ததே. அந்த கொருக்கை அப்படிங்கிற ஊர்ல நடந்த கதை தான் இது. அந்த திருக்கொருக்கை அப்படிங்கிற ஊர்ல அவர் வந்து அந்த மன்மதனுடைய எரித்து அவருடைய செயலை வந்து அவருக்கே அந்த ஞானத்தை கொடுத்துட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தார் அப்படிங்கறதுதான் இந்த கடைசி கதை. இதோட அந்த வீரட்டானம் 8 கதைகள் வந்து முடியுது. இப்ப 8 கதைகள் மூலமா என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை விலகணும்,
அப்புறம் இறைவனுடைய அருள் இல்லாம எதுவுமே முடியாது அப்படிங்கிறத உணரணும். அடுத்து ஆணவம், அடுத்த கதையில ஆணவம் கண்மம், அடுத்த கதை ஆணவம் கண்மம் மாயை. அதுக்கப்புறம் அந்த இறை நிலைக்கு நிகரான நிலைக்கு நம்மளால போகவே முடியாது. அதனால அந்த நிகராகிறோம் அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மள என்றைக்குமே மார்க்கண்டேயனா 16 வயதோட இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நாம அடைவோம். அந்த நிலை வந்த பிறகு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம உணர்வு இல்லாம இருக்கும்போது நம்மளும் அந்த இறைநிலைய அடைந்துடலாம். இதான் 8 கதைகளா சொல்லி இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா. சொல்லுங்க மேம். அந்த இடது பக்கம் மூச்சை மட்டுமே எடுக்க சொல்றீங்க இல்லையா? அது ஆமா. சந்திரனை குறிக்கக்கூடியது தானே? அப்ப உடம்பு குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாங்களா? அப்படி குளிர்விச்சுட்டே இருக்கும்போது இறைவனை அடையலான்றாங்களா? இல்ல மேம், அது எல்லாமே அடுத்து விளக்கம் சொல்லுவார் அந்த பயிற்சி எப்படி அப்படின்னு. இல்ல மேம், இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய சுவாசம் மூலமாவும் நம்மளுடைய திருஷ்டி, நம்மளுடைய கண் பார்வை மூலமாவும் நம்மளால என்றும் 16ஆ இருக்க முடியும்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. அடுத்து வரக்கூடிய பயிற்சியில எப்படி அந்த பயிற்சி செய்யறது அப்படிங்கறத விளக்கமா கொடுப்பார். அப்ப நமக்கு புரியும். ஓகே மேம், வேற டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். நன்றி மேம். ஓகேக்கா, நன்றிக்கா. நன்றி.